சும்மானக்கம் மக்களே சுரமலாதர பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரோமோ பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள ஏதோ சின்ன சண்டை வெடிக்க போது நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதான் பிக் பாஸ் வீட்டுக்காரங்க கொஞ்சம் முழிச்சிருக்காங்க. சரி, நம்ம கையிலேயும் பவர் இருக்கு, நம்ம சும்மா வேலை மட்டும் செஞ்சுட்டே இருக்க கூடாது, நம்மளும் இந்த இடத்துல ஏதாவது ஒரு சண்டை உருவாக்கணும், ஏதாவது கண்டென்ட் உருவாக்கணும்னு சொல்லிட்டு இப்போதான் சின்னதாக அப்படியே மூவ் பண்றாங்க. முக்கியமா கிச்சன் டீம். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிச்சன் டீம் தான் எதுவுமே பண்ணல மீன்ஸ் கண்டென்ட்டே பண்ணல. இப்போ டீலக்ஸ் ரூம்காரங்க ஏதாவது சமைக்க கொடுத்தா அதை மட்டும் சமைச்சிட்டு பாஸ் சமையல் ரெடி, உப்பு மட்டும் போட்டா குழம்பு ரெடி பாஸ் அப்படின்ற மாதிரி ஏதோ வீட்டுக்கு எதுக்கு வந்தனே தெரியாம சமையல்காரங்களாவே மாறிட்டாங்க. அந்த வகையில் நேத்து கனி அவர்களுக்கு பிக் பாஸ் வந்து சின்னதா ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருக்காரு. அது ஏன் எதைக்காண்டி கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் நம்ம பிரவீன் ராஜ் கனி இவங்க ரெண்டு பேரும் கேமராட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, பிக் பாஸ் நாங்க வந்து அவங்களோட சிக்கன் குழம்புல உப்பு போட்டு அந்த சிக்கன் குழம்பை வேஸ்ட் பண்ணிட்டோம், அப்பதான் சாப்பாடு இல்லைன்னா எப்படி ஃபீல் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியணும் பாஸ், அதனால தான் நாங்க அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சாப்பாடு இல்லை அப்படிங்கிறதுக்கும் ஒரு சாப்பாடை வேஸ்ட் பண்றதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஒண்ணு இவங்க சமைக்காமே இருந்திருந்தா அது டிஃபரெண்டா இருந்திருக்கும். இல்லைங்க சமைக்க முடியாதுங்க, இப்போ எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க, நாங்க கொஞ்சம் டயர்டா இருக்கோங்க, ஒரு அரை மணி நேரம் ஆகுங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சிருந்தா அது வேற கண்டென்ட். ஆனா வந்த சாப்பாடுல உப்பு அள்ளி போட்டு சாப்பாடை வேஸ்ட் பண்றது வேற ஒரு கண்டென்ட். ஓகேவா, அது ஃபுட் வேஸ்ட் பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த வகையில் இவங்க ஒரு டிராமாவை கிரியேட் பண்றாங்க. ஸோ பிரவீன் ராஜ் என்ன பண்றாருன்னா அவரும் உப்பு போடுறாங்க, இந்த பக்கம் பார்த்தா கனி அவர்கள் அவங்களும் உப்பு போடுறாங்க. அப்ப டக்குன்னு பிரவீன் ராஜ் அங்க வந்துட்டு நீங்களும் உப்பு போட்டீங்களா, ஐயோ நானும் உப்பு போட்டேனே, எங்க இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டிராமாவை கிரியேட் பண்றாங்க. அந்த இடத்துல இந்த சுபிக்ஷா என்ன பண்றாங்கன்னா, ஏன்னா சுபிக்ஷாக்கு என்ன வேலை, ஒரு சமையலை கொடுத்துட்டோமா அதை உடனே டேஸ்ட் பண்ணி டேஸ்டா இருக்கா காய்ஸ், சமையல் சரியான டேஸ்ட், வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தணும், அது மட்டும்தான் வேலை. அந்த வகையில் சுபிக்ஷா அங்க போயிட்டு அந்த குழம்பை லைட்டா ஊத்தி பார்த்து நக்கி பார்த்தா ஒரே உப்பு காய்ஸ். உடனே அந்த இடத்துல சுபிக்ஷா ஐயோ உப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது பெரிய சண்டையெல்லாம் இருக்காது, சின்ன சண்டை தானே. டீலக்ஸ் ரூம்காரங்களே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு தான் அங்கே இருந்த மாதிரி இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல சொன்னோன்னே பிரவீன் ராஜும் நம்ம கனி அவர்களும் மாற்றி ஒரு டிராமாவாக போட்டுட்டு இருக்காங்க. நானும் உப்பு போட்டேன் நீங்களும் உப்பு போட்டீங்களான்னு டிராமா போட்டுட்டு இருக்காங்க. இதில் ஆதிரை அவர்கள் குறுக்க வந்து என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாமல் சண்டையை போட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீங்கள் கேட்க வந்த விஷயம்லாம் கரெக்டு தான். ஓகேவா, கேட்க வந்த விஷயங்கள் ஓகே, ஆனால் உங்கள் டீம் தான் அங்கே ஒரு கண்டென்ட்டை பண்ணிட்டு இருக்குது, உங்க டீம் தானே கண்டென்ட் பண்ணுது. அங்க போய் இருந்துட்டு பிரவீன் ராஜ் சண்டை. பிரவீன் ராஜ் நீங்க சமைச்சிங்கன்னா நீங்க ஒரு இடத்துல நின்று சமைக்கணும், சும்மா ஒரு வேலையை கையில் எடுத்துட்டு எங்கேயாவது ஒன்று போயிட்டு இருக்கக்கூடாது. சரியா, இப்போ உங்களால தான் அந்த ஃபுட் வேஸ்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் ராஜ் சண்டைக்கு போறாங்க. அப்ப அந்த இடத்துல பிரவீன் ராஜ் என்ன பண்ணாருன்னா, நீலாம் என்கிட்ட பேசக்கூடாதுமா, நீ எந்த டீம்மா, தேவையில்லாம எதுக்குமா நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பிரவீன் ராஜ் ஒரு மாதிரி சண்டைக்கு போறாரு. ஆனா ஆதிரை எங்க இருந்து என்ன பண்றாங்கன்னா, நான் கேட்கத்தான் செய்வேன், சரியா, என்ன டீம் நீ சாப்பாடை வேஸ்ட் பண்ணா நான் கேட்கத்தான் செய்வேன்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டைக்கு போறாங்க. வேற லெவல்ல இருக்கு गाइस சண்டை. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி போக நினைக்கிறேன். பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணியிருக்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு மொத்த சிக்கன் குழம்பு இப்போ வேஸ்ட் ஆயிரும், யாராலையும் சாப்பிட முடியாது. அதுக்கு இவங்க என்ன பண்ணியிருந்துருக்கலாம்னா, சிக்கன் வந்தோடனே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க இருங்க நான் போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க இருங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாற்றி இந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட சாப்பாடும் அங்கே தான் இருந்திருக்கும், ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆயிருக்கும், மாற்றி சண்டையை போட்டிருப்பாங்க. பட் இப்போ அந்த ஃபுட்டை மொத்தமாக வேஸ்டே பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ரிட்டன் ஃபுட் கொடுத்துருவாரு, அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். பிக் பாஸ் எப்படியும் போனே இந்தாங்க வேற ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபுட்டை கொடுத்து அனுப்பினா அனுப்புவார். இல்லை பிக் பாஸ் ஒருவேளை ஃபுட் கொடுக்கலன்னா இன்னும் கொஞ்சம் சண்டைகள் வெடிக்கும். ஏன்னா பட் பிக் பாஸ் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தார், டீலக்ஸ் ரூமை பொறுத்தவரைக்கும் என்ன சாப்பாடு கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கனி அவர்களுக்கு பிக் பாஸ் டீம் சைடில் இருந்து ஒரு சின்னதாக ஒரு க்ளூ மாதிரி வந்துச்சு நேற்று, அது கண்டிப்பாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நேற்று கனி அவர்கள் கன்ஃபெஷன் ரூமுக்கு போய் ஒரு டாஸ்க் வாசிக்க போயிருப்பாங்க, ஒரு டாஸ்க் எடுத்து வந்து வாசிக்க போயிருப்பாங்க. அப்போ போன இடத்துல ரொம்ப லேட்டாக வந்திருப்பாங்க. இந்த சீசனை பொறுத்தவரை தான் உள்ளே இருக்க போட்டியாளர்லாம் மக்குன்னு சொன்னல. அந்த வகையில் பிக் பாஸ் டீம் சைட்லேருந்து ஏதாவது க்ளூ கொடுக்காங்கன்னா அதை வந்து நம்ம வெளியே சொல்லக்கூடாது. பட் இவங்க வந்து வெளியே வந்து வளரிட்டாங்க. ஸோ அங்கே போய் டாஸ்க் லெட்டரை படிச்சுட்டு வந்தவங்க வந்து உட்காந்து பிரவீன் ராஜ் அப்புறம் பக்கத்தில் யாரெல்லாமோ இருந்தாங்க. ஓகேவா, உட்காந்து அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, பிக் பாஸ் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், நான் வந்து கிச்சன்லேயே இருக்கேன், கிச்சனை விட்டு வெளியே வர மாட்டேங்கேன், நான் வந்து இங்கே சமைக்க மட்டும் வரல விளையாட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் என்கிட்ட சொல்கிறாரு. நான் வந்து அப்போ விளையாடணும்னு நினைக்கிறேன், நான் வந்து அப்போ ஒன்றுமே பண்ணாமல் இங்கே உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன், வெறுமனைக்கு கிச்சனில் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஏன் பிக் பாஸ் வந்து வீட்டுக்குள்ளே சொல்லணும்? பிக் பாஸ் வந்து இது சொல்லக்கூடாதுல்ல. ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடாது. இந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் வருமோ அதை தான் பண்ணணும், அதுதான் ரியாலிட்டி, அதை தான் நம்ம பார்த்து ஓட்டு போட முடியும். அந்த வகையில் நீங்கள் கூப்பிட்டு நீ சமைச்சிட்டே இருக்காத கண்டென்ட் கொடு, நீ பாரு சாப்பிட்டுட்டே இருக்காத கண்டென்ட் கொடு, நீ பாரு நடந்துக்கிட்டே இருக்காத வேற ஏதாவது பண்ணு அப்படின்னா இது வந்து ஒரு மாதிரி ஸ்கிரிப்ட் மாதிரி ஆயிரும்ல.
அவங்ககிட்ட இருந்து ஒரு கண்டென்ட்டை வாண்டடாக எடுக்கிற மாதிரி, அதுக்கு நீங்கள் அவங்கள கிண்டி விடுற மாதிரி ஆயிரும். ஸோ அது வந்து எனக்கு எப்படின்னு தெரில. பட் கனி அவர்களை கூப்பிட்டு கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி சீசனில் அப்படி நடந்திருக்கலாம், கண்டிப்பாக நடக்கத்தான் செய்யும். ஏன்னா எல்லா சீசனும் பார்த்துருக்கலாம், சும்மா உட்காந்துருப்பாங்க, டக்குன்னு மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் ஓப்பனாக வெளியே வந்து சொல்லிடுறாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிடுறாங்க. ஸோ நேற்று கனி அவர்களுக்கு வந்த க்ளூ மூலமாக தான் இன்னைக்கு கனி அவர்கள் வந்து களத்தில் இறங்கி சம்பவத்தை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி நடக்கும், என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனக்கு என்னன்னா, இப்போ பிரவீன் ராஜ்லாம் முதல் நாள் நல்ல கண்டென்ட் கொடுத்தாரு ப்ரோ. முதல் நாளே ஒரு மாதிரி சண்டைக்கு போயிட்டு ஒரு மாதிரி கத்துனார். அவர் இன்னும் கொஞ்சம் வெளியே வந்து கண்டென்ட் கொடுக்கலாம். அவர்கிட்ட கண்டென்ட்டே இல்லை, ஓட் லிஸ்ட்டே கீழே போயிட்டு இருக்காரு. திவாகருக்கும் கீழே போயிட்டு இருக்காரு. திவாகர் இப்போ ஆதிரை வியானா இவங்களுக்குலாம் கீழே போய்கிட்டே இருக்காரு. ஸோ அவரெல்லாம் இன்னும் இறங்கி வந்து கண்டென்ட் கொடுக்கலாம். அவர்கிட்டலாம் என்ன பொறுத்தவரைக்கும் கண்டென்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் அவர் பண்ண மாட்டேங்கார். அவரோட மிஸ்டேக், அவர் இந்த கண்டென்ட்டை பண்ண மாட்டேங்காரு. அண்ட் கனி அவர்களை கவனிச்சு வரத்துக்குமே முதல் நாளே பயங்கரமாக சண்டை போட ட்ரை பண்ணாங்க. யார்கிட்ட, நம்ம பார்வர்கள்ட்ட. ஓகேவா, அந்த தண்ணியை திறந்து விளாண்டுட்டு இருப்பாங்களே, அப்போ கையை வச்சு குடிச்சிருவாங்க. என்ன இப்படி கை வச்சு குடிக்கிறீங்க, கையில் அழுக்கா இருக்கும்ல அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல ஒரு மாதிரி கத்திருப்பாங்க. ஸோ கனி அவர்களுமே சண்டை போடக்கூடிய ஆள் தான். ஸோ கனி அவர்களுமே இறங்கி சம்பவம் செஞ்சால் உண்மையாகவே நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பிக் பாஸ் டீம் கொடுத்த க்ளூவை கரெக்டாக யூஸ் பண்ணிப்பாங்க நான் நினைக்கிறேன். பட் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனக்கு என்னன்னா, இந்த 1 hour எபிசோட் உண்மையாகவே சூப்பராக இருக்கும் போகிறோம். இந்த பிக் பாஸை பொறுத்தவரைக்கும், இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் 1 hour எபிசோட் எப்படியும் ஓடிடும். ஓகேவா, பட் இந்த 24/7 லைவ் இருக்குது தெரியுமா, அது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் போர் அடிக்கும் தான் நான் நினைக்கிறேன் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும். ஏன்னா பல பேர் இந்த வீட்டுக்குள்ளே கேம் ஆட வரல, அவங்க சும்மா வந்து உட்காந்து அப்படியே சுற்றிட்டு போகலான்னு வந்திருக்காங்க. பல பேர் இந்த வீட்டை நம்ம ரொம்ப ஈஸியாக டாமினேட் பண்ணிடலாம், நம்ம தான் மாசு, நம்ம தான் கெத்து நினச்சிட்டு வந்திருக்காங்க. சிம்பிளாக நேற்று ஒரு சின்ன டாஸ்கில் சின்னதாக ஒரு சம்பவம் நடந்ததுக்கே இன்னும் வரத்துக்கு வீட்டுக்குள்ள உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் டம்மி பீஸாக இருக்காங்க. ஸோ 24/7 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் மக்கள். இப்போ நீங்களும் என்ன மாதிரி சில பேர் 24/7 பார்த்துட்டு இருப்பீங்க, சில பேர் வந்து 1 hour எபிசோட் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள், 24/7 வந்து உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா, இல்லை நல்லா போகுதா, 1 hour எபிசோட் மட்டும் பார்த்தா சூப்பராக இருக்கா அப்படிங்கிற உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நந்தினி அவர்கள் இன்னும் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்காங்க காய்ஸ். இப்போ தான் லைவை பார்த்தேன். நந்தினி அவர்கள் இன்னும் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்காங்க. நைட் ஆனால் அவங்களுக்கு எதாவது ஆயிடுது, ஏதாவது ஒன்று பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. பகல் ஆனால் உடனே ஜாலியாக சமைச்சு வச்சுட்டு எல்லாருக்கும் பரிமாறிட்டு ஜாலியாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஜாலியாக அப்படியே திவாகர் கூட சுற்றிட்டு இருக்காங்க. பாவம், இவங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரில. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தெரப்பி தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க லைஃப்பில் ஏதோ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் அவங்கள போட்டு இப்படி போட்டு நோகடிச்சிட்டு இருக்குது. சொன்னால் என்ன பொறுத்த வரைக்கும் நந்தினி அவர்களுக்கு நல்ல ஒரு தெரப்பி தேவை. தெரப்பின்னொடனே திவாகர் தெரப்பி கிடையாது காய்ஸ். திவாகர் தெரப்பியை தூக்க கொண்டு விட்டுறாதீங்க, பாவம் நந்தினி. ஸோ அந்த தெரப்பி இல்லை, மென்டலி அவங்க வந்து ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க. அதனால தான் சின்ன சின்ன விஷயங்களும் அவங்கள உடச்சி ஒரு மாதிரி டக்குன்னு வேறு எதே யோசிக்க வைக்குது. அதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு தெரப்பி தேவை. பட் என்னன்னா, அவங்களுக்கே தெரியும்ல அவங்களோட மைண்ட் செட் இப்படி தான் இருக்கும். இல்லாட்டினா இப்போ அந்த டீமை பொறுத்த வரைக்கும் இவங்களை வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி ஆட்களை எடுத்து போட்டிருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அது இன்னும் புரியாத ஒரு புதிராக தான் இருக்குது. ஏன் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி போட்டியாளர்களை வாண்டடாக இவங்களே கூட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் புரியாத ஒரு புதிர் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இதை பற்றிய உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சமையல் ஆரம்பம்.